ரதியக்கா அடுப்படியில் அக்கா பாவக்காய் வாங்கி 1 வீக் ஆகுது, பழுத்துருச்சுப்பா. இந்த மேலே கொஞ்சம் பழுத்தோன்னே லைட்டாக அழுகுன மாதிரி இருந்துச்சு, லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தது, அதெல்லாம் சீவி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம விதையோடு கட் பண்ணிக்கலாம். நம்ம பாவக்காயை வத்தல் போடலாம். வெயில் செம்ம வெயில் அடிக்குது, நல்லா ஒரு 3 டேஸில் காஞ்சிரும். இப்போ நம்ம அக்கா கட் பண்ணிட்டு காமிக்கிறோம். அவ்வளோதான் அக்கா, எல்லாத்தையும் மெலிசாக ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கோ, கொஞ்சம் சீக்கிரமாக காயணும். அவ்வளோதான். நல்ல வெயிலில் நம்ம வச்சு எடுத்தோம்னா 1 வீக்கில் நல்லா சருகு மாதிரி காஞ்சிரும், மொறுன்னு காஞ்சிரும். இதுக்கு அக்கா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். இது பாவக்காய் மட்டும் நாங்கள் எங்கள் அம்மாலாம் அவிச்சு போட மாட்டாங்க, நல்லா கெட்டி தயிராக மொத்தமே இதில் கிளாஸில் அக்கா எடுத்து வச்சுருந்தேன். மொத்தம் ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாவக்காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பரட்டுறதுக்கு எவ்வளோ இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு, பெரிய ஸ்பூனாக தான் போடுறேன் பாருங்கள், அளவு பாருங்கள். இது போட்டு நல்லா பரட்டி வச்சிடணும். இப்போ அக்கா இப்போ ஈவினிங் போடுறேன்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு 10 இப்போ 9க்குலாம் வெயில் வந்துடுது. அப்போவே நீங்கள் எடுத்து நல்லா ஒரு பிளேட்டில் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த நாள் அந்த பிளேட்லேருந்து பரட்டி வச்சுட்டு கொஞ்சம் இந்த ஈரசத்தெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கிளாத்துலேயோ ஒரு கண்ணாடி கவர்லேயோ வடகம் போடுற கவரில் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டே வடகம் போடுற கவரில் இதை வைக்கக்கூடாது. இதை எங்கள் அம்மா அப்படி தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. இதை அப்படி நல்லா பரட்டி வச்சுட்டு பாவக்காய் வத்தல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம பாவக்காய் மீந்துருச்சா கொஞ்சம் பழுப்பு தட்ட ஆரம்பித்தோன்னே பொரிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்காது, வருத்தமோ கூட்டு பண்ணால் நல்லா இருக்காது. வத்தல் போட்டுருவேன். அதான் வெயில் காலம் வந்துருச்சு. அப்புறம் நம்ம சீனியரக்காய் கொத்தரக்காய் வாங்கி வீட்டில் வச்சோம்னா அது கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருவேன் தனியாக, அதையும் வத்தல் போட்டுடலாம். கத்திரிக்காய் 1 வீக் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டும் போயிடும், ஒரு மாதிரி முத்த ஆரம்பிச்சிடும், இன்னும் பழுப்பு நிறமாகும், அதையும் வத்தல் போட்டுடலாம். எல்லாமே நம்ம அந்த வெயில் நேரத்தில் மீதி இருக்கிறத வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நான் மீறுற பாவக்காய் காய்கடையிலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பாவக்காய் வந்து பெருசாக இருந்தாலும் மீந்து வச்சுருப்பாங்க, கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் வாடி இருக்கிற பாவக்காயை அப்படியே கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் இப்படி பரட்டி வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் இப்படி பரட்டி பவுலில் ஊறணும். அடுத்த நாள் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் வத்தல் வந்து சுகர் பேஷண்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது தான். குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய குழந்தைங்க பிரியப்பட மாட்டாங்க வத்தல், சாப்பிட வச்சோம்னா கரெக்டு. இது இப்போ அப்படியே ஊறட்டும். இப்போ அக்கா சொல்ல போகிறது நீங்கள் ஐடியாவும் எடுத்துக்கலாம், டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வத்தலுக்கு போடுற தயிரெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா புளிச்சிரும், அதை வந்து ஊற்றி சாப்பிட முடியாமல் இருக்கும்ல, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வைப்பேன். அதில் தான் அக்கா எல்லா வத்தலுமே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி தயிர் வந்து நம்ம சாப்பிட முடியாத மாதிரி புளிச்சிருச்சு, ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு புளிச்சு அப்படிங்கிற தயிரெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு வத்தலுக்கு யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, தயிர் வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு வத்தலுக்கு அந்த மாதிரி புளிப்பு தயிர் தான் வத்தலுக்கு யூஸ் பண்ணணும். புளிக்காத தயிர் யூஸ் பண்ணோம்னா வத்தல் டேஸ்ட்டாக இருக்காது. இதை இப்போ ஈவினிங் டைமில் அக்கா போடுறேன்னா நைட்டோ ஈவினிங்கோ நம்ம பரட்டி வைக்கிறோன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு ஒயிட் கிளாத் போட்டு கட்டி வச்சாலும் சரி தான், நான் வந்து நல்லா காற்று போகாமல் அப்படியே மூடி வச்சுருவேன். வச்சுட்டு நாளைக்கு 8:30க்கே எடுத்து வெயில் வர்ற இடத்துல இருந்து நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் ஆஃப்டர்நூனு அப்படியே அந்த வத்தலை பரட்டி வைக்கணும். இப்போ அப்படியே எடுத்து அக்கா மூடி வச்சிருவேன். நைட்டு பவுலில் ஊற வச்சுருந்தேன்ல பாவக்காவும் கர்டு தயிரும் போட்டு இப்போ காலையில் பாருங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு வச்சுருக்கிறேன். பிளேட்டில் தான் வைங்க, இது கண்ணாடி பேப்பர்லலாம் வைக்கக்கூடாது, இது அப்படியே கொண்டு போய் வெயிலில் வச்சுருக்கேன். வெயிலில் வச்சுட்டு ஈவினிங் பரட்டி எடுத்து விடணும். வெயில் அடிக்குது, நல்லா காயிட்டு. இது அக்கா வத்தல் வச்சு இது 2வது நாள் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் காஞ்சால் மொறு வத்தல் ஆயிடும். இது இப்போ இப்படி அப்படியே கொண்டு போய் வெயிலில் வச்சுருவேன். நைட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு உள்ளேயும் மூடி வச்சிடாதீங்க, அப்படியே நம்ம டைனிங் டேபிளில் திறந்த மணிக்கு வச்சாலும் போதும், இல்லைன்னா நியூஸ் பேப்பர் போட்டு லைட்டாக மூடி வைங்க போதும், அவ்வளோதான். ஏதாவது வேறு பிளேட் போட்டு மூடிடக்கூடாது. இது இந்த அளவு காஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 டேஸ் வச்சா போதும், நல்லா மொறுன்னு காஞ்சிரும். இது அப்படியே வெயிலில் கொண்டு வச்சிடலாம். இப்போ பாவக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. அக்கா 3 டேஸு வெயிலில் காலையில் இங்கே பாருங்கள் எப்படி உடையுது பார்த்தீங்களா, போதும். இதுக்கு மேலே இனிமேல் நம்ம காய வைக்க வேணாம். இது 1/4 கிலோ பாவக்காய், 1/4 கிலோ ஒரு 3 மீடியம் சைஸ் பாவக்காய் அக்கா நறுக்கி மோரில் போட்டு வச்சேன் அன்றைக்கி பாருங்கள். இப்போ 3 நாள் கழித்து அவ்வளோதான், 3 நாள் போதும். காலையில் ஒரு 8:30க்கு வைப்பேன், அப்புறமா ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு எடுத்துருவேன். இது 3 டேஸு ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு, போதும். இது அப்படியே நம்ம வந்து ஒரு டப்பர்வேரு அப்படி இல்லைன்னா சும்மா ஏதாவது ஒரு பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட அடைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். கர்ட் ரைஸ்க்கு சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 கிலோ பாவக்காயில் எவ்வளோண்டு வத்தல் சேர்ந்துருக்கு பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்குது 1/4 கிலோ பாவக்காய். இப்போ நம்ம இன்னும் அக்கா மீதி என்னென்ன காயெல்லாம் மீதி இருக்குதோ இப்போ இந்த வெயில் சீசனில் நம்ம வத்தல் டக்குன்னு போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டு வச்சா கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்று சாப்பிட்லாம். கத்திரிக்காய் வத்தல் வந்து நம்ம வெறுமையாக உப்பு போட்டு அவிச்சிட்டு அப்படியே எடுத்து வடிகட்டி போடுங்க. ஒரு கொதி தான் கொதிக்கணும்.
குக்கர்லலாம் வச்சிடக்கூடாது. கத்திரிக்காயை குழஞ்சி போயிடும், வத்தல் ஆகாது. அப்புறமா சீனரிக்காய் வத்தலும் ஒரு உப்பு போட்டு ஒரு கொதி வந்த உடனே வடிகட்டி நம்ம காய வச்சிடலாம். மற்றது வெண்டைக்காய் வத்தலாக்கா போடுவேன். அது வந்து என்ன பண்ணணும், அதுவும் மோரில் தான் ஊற போடுவேன். பாவக்காய் மோரில் ஊற போடுவேன். சுண்டைக்காய் மோரில் ஊற போடுவேன். மோர் இல்லை, தயிரில். சரியா? எல்லாத்துக்குமே கல் உப்பு போட்டு பரட்டுவேன். அதே மாதிரி கல் உப்பு போட்டு தான் வேக வைப்பேன். இந்த மாதிரி வத்தல் நம்ம மீதி வீட்டில் காய் எது இருந்தாலும் வத்தல் ஆக்கிடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு வத்தல் ஆக்கிட்டு நம்ம மழை காலத்தில் நல்லா சாப்பிட்லாம். தேங்க்யூ. இப்போ பாருங்க அக்கா கையில் தான் இது குக்கர் சுட்டது தான், அது எப்படி பிளாக்னஸ்ஸாக இன்னும் ஆற மாட்டேங்குது வளையல் போடுற இடம்னு. தேங்க்யூப்பா. இப்படி ஹோட்டலில் நம்ம ஃபுட்டு வாங்குகிற பாக்ஸ் தான், இதில் போட்டு ஒரு டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. இது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஒரு 2 டேஸ் வரைக்கும் சாப்பிட்றலாம். ரொம்ப நீங்கள் நிறையா வந்து நம்ம வத்தல் நிறையா போட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பாக்ஸை டைட்டாக மூடி வச்சிருங்க. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.